Hey guys, same பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம Pixel 7 பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட 3 வாரமாக இந்த ஃபோன் என்னோட ப்ரைமரியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, இந்த ஃபோன் வாங்குறதுக்கு வர்த்தா இல்லையா, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி, முதல்ல பில்ட்லேருந்து ஆரம்பிப்போம். Pixel 7 லுக் ஃபீல் ரெண்டுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. சைடில் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே Gorilla Glass Victus. போன வருஷம் Pixel 6ல் பேக்கில் வெறும் Gorilla Glass 6 தான் கொடுத்தாங்க. ஸோ அதை இங்கே மாற்றிருக்காங்க. இப்போ அந்த Pixel 6ஓட இந்த ஃபோன் இன்னும் ஷார்ட்டாக, நேரோவாக, ஸ்லிம்மாக இருக்குது. இது ஏதோ இன்ஜினியரிங்கில் கெத்தாக ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனாலலாம் இல்லை. டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. Pixel 7 6.3 inches, Pixel 6 6.4 inches, அவ்வளோதான். அந்த வித்தியாசத்தினால ஓவரால் ஃபார்ம் ஃபேக்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த சின்ன சேஞ்ச் எனக்கு பெருசாக நெகட்டிவாக படல. ஏன்னா ஃபோன் ஆக்சுவலாக கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்குது, இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. 2 ஃபோன்ஸுக்கும் 10 grams வித்தியாசம் இருக்குது. இதுக்கு காரணம் அஃப்கோர்ஸ் இந்த ஸ்க்ரீன், அது போக பேட்டரி கெப்பாசிட்டியும் கம்மி பண்ணியிருக்காங்க. Pixel 6ல் 4614 mAh, இதில் 4355 mAh, கிட்டத்தட்ட 5% பேட்டரி கெப்பாசிட்டி கம்மி பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவல் பேட்டரி லைஃப் பெருசாக மாறல, ஏறக்குறைய அதே அளவு தான் இருக்குது. அதாவது நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக யூஸ் பண்ண போகிறீங்க, நிறைய கேம்ஸ் விளையாடுறீங்க, ஜிபிஎஸ் எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணுறீங்க, ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் நிறைய எடுக்க போகிறீங்க அப்படின்னா மேபி 4 முடியறதுக்குள்ளே திருப்பி சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம். பட் மாட்ரேட் யூஸ்னு வரையில் ஈஸியாக ஒரு ஃபுல் டே இந்த பேட்டரி நின்றுச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ நான் டெஸ்ட் பண்ண 3 வாரமுமே 4 முடியல, கிட்டத்தட்ட 30% தான் எனக்கு பேட்டரி பாக்கி இருந்துச்சு. அந்த சார்ஜிங் டெக்னாலஜி பெருசாக மாறல. 20 வாட் பவர் டெலிவரி, 0 to 50 half an hourல சார்ஜ் பண்ணலாம். 12 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இன்னும் பாக்ஸில் சார்ஜர் எதுவும் கிடையாது. மற்றபடி லுக்ஸ்னு பார்த்தா இந்த கேமரா பார் இப்போ இது ஃபுல்லாகவே மெட்டல். இப்போ அந்த மெட்டல் எப்படி சைடில் அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குங்கிற லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கேமரா பார் பார்க்குறதுக்கு இன்னும் ரிஃபைண்டாக இருக்குது. ஆனால் Pixel 6ல் உள்ள அந்த டியூவல் டோன் ஃபினிஷ் இங்கே இல்லை. ரெண்டும் ஒரே கலரில் தான் இருக்குது மேலே கீழே. எனக்கு அந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கேயும் அதே மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த லெமன் கிராஸ் வெர்ஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு என்ன, IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னமும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. போன ஜென்ரேஷனில் உள்ள அதே ஸ்பீக்கர்ஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா அவுட்புட். வால்யூம் பட்டனும் பவர் கீயும் அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் கூகுள் எப்பவும் மாதிரியே ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பழகையில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல ஒரு லேர்னிங் கர்வ் இருக்கும். இனிஷியலாக முதல் 2-3 நாள் யூஸ் பண்ணல எனக்கு செம்ம கடுப்பாக இருந்துச்சு. ஒருத்தரையும் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணல, வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் யூஸ் பண்ண பழகிருச்சு. இன்ஃபேக்ட் 3 வாரம் கழிச்சு இந்த ஸ்கிரிப்டை நான் எழுதையில எனக்கு இது ஞாபகம் கூட இல்லை. கடைசியில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமான்னு பார்க்கல தான், ஆமாம்ல இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, மிஸ் பண்ணுறதை பற்றி பேசல. சின்ன ஷவுட் அவுட் வீடியோ ஸ்பான்சருக்கு. கண்டென்ட் க்ரியேஷனுக்காக ஒரு புது லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கிகாபைட்டோட Aero 5 கன்சிடர் பண்ணலாம். இந்த Aero 5ல் கிகாபைட் Intel 12th generation i7 ப்ராசஸரை NVIDIAவோட 30 series GPUஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இந்த காம்போ ப்ளஸ் அந்த தாறுமாறு 15 inch 4K OLED பேனல், இவ்வளோ காம்பேக்டான ஒரு சாசியில் ஃபோட்டோஷாப் ஒர்க், வீடியோ எடிட்டிங், இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. பேக்லைட் கீபோர்ட் நல்லா ஸ்பேஷியஸ், ட்ராக் பேடும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. RTX 30 series GPU இருக்கிறதுனால வெறும் ஒர்க்குக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்பேர் டைமில் கேம்ஸ் கூட இதில் நல்லாவே விளையாடலாம், எஸ்பெஷலி இந்த 4K OLED டிஸ்பிளேல. மற்றபடி எக்ஸ்ட்ராஸ்னு பார்த்தீங்கன்னா Wi-Fi 6E, எக்கச்சக்கமான IO, உதாரணத்துக்கு HDMI 2.1, Thunderbolt 4, UHS 2 கார்ட் ரீடர், இது எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. Aero 5 கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு ரொம்ப நல்ல ஆப்ஷன் மாதிரி தெரியுது. இந்த லேப்டாப் பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ அடுத்து கேமராஸ்க்கு வருவோம். டிப்பிக்கலாக Pixel ஃபோன்ஸ்னாலே கேமரா ஒரு மேஜர் ஹைலைட். இந்த Pixel 7லேயும் அதே மாதிரி தான். இப்போ பின்னாடி உள்ள கேமரா ஹார்ட்வேர் எதுவும் மாறல. போன ஜென்ரேஷன் பார்த்தா அதே 50 மெகாபிக்சல் பிரைமரி, f1.8 ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் லென்ஸோட பேராக இருக்குது. அது போக ஒரு 8 மெகாபிக்சல் f2.2 அல்ட்ரா வைட் இருக்குது. இமேஜ் குவாலிட்டி டிப்பிக்கலி Pixel நல்ல தரமான டைனாமிக் ரேஞ்ச், இமேஜஸ் ஷார்ப்பாக டீட்டெயில்டாக இருந்துச்சு. பிரைமரி சென்சருக்கும் செகண்டரி சென்சருக்கும் கலர் வித்தியாசம் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இப்போ இந்த பிரைமரி 50 மெகாபிக்சல் சென்சர், ஆனால் இமேஜஸ் யூஸ்வலாக 12 மெகாபிக்சல்ஸ்க்கு டவுன் சாம்பிள் ஆகுது. இப்போ இதில் டெலஃபோட்டோ கேமரா இல்லைங்கிறதுனால 2x ஷூட் பண்ணையில் அந்த சென்சரோட சென்டரில் உள்ள இன்ஃபர்மேஷனை மட்டும் யூஸ் பண்ணி லாஸ் இல்லாத 12.5 மெகாபிக்சல் ஷாட்ஸ் எடுக்க முடியும். அஃப்கோர்ஸ் இந்த ரிசல்ட்ஸை கூகுளோட அந்த சாஃப்ட்வேர் ஜிக்னா யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ கூகுளோட சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா 8x ஷாட்ஸ் கூட இதில் கொஞ்சம் ஓகேயாக இருந்ததுன்னு சொல்லலாம். லோ லைட்டில் சொல்லிக்கிறதுக்கு எதுவும் புதுசாக இல்லை. இது ஒரு பிக்சல் நைட் சைட் இருக்குது. இமேஜஸ் இந்த மாதிரி தாறுமாறாக இருக்குங்கிறது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்தது தான். இப்போ இந்த ஷாட் நீங்கள் பார்க்குறது ஆக்சுவலாக ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்க கார்லேருந்து டக்குன்னு எடுத்தது. நைட் சைட்டில் எடுத்து கூட இந்தளவு நல்லா வந்திருக்கு.
இந்த மாதிரி ப்ராசஸிங் இந்த ஃபோனுக்கு ஒரு மேஜர் ஹைலைட். இப்போ நான் யூஸ்வலாக ஒரு ஷார்ட் எடுக்கையில் எனக்கு பார்த்தோன்னா ஓகே ஃப்ரேமிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைப்பேன். அந்த இமேஜை எடுத்துகிட்டு கேலரிக்குள்ளே போனீங்கன்னா கீழே இந்த சின்ன ப்ராசஸிங்கிறத பார்ப்போம். ப்ராசஸிங் முடியல ஒரு தடவையும் இனிஷியலாக இந்த இமேஜ் எவ்வளோ நல்லா இருந்துச்சோ அதோட பெட்டராக ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ கூகுளோட அந்த பேக் அண்ட் ப்ராசஸிங் ரொம்ப பெரிய பாசிட்டிவாக இருக்குது இந்த ஃபோனுக்கு. இது மட்டும் இல்லை, மற்றபடி சாஃப்ட்வேர்னு பார்த்தா கூட இப்போ போர்ட்ரேட்ஸ், எட்ஜ் டிடெக்ஷன், ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. பேக்ரவுண்ட் பிளர் பிலீவபிளாக நேச்சுரலாக இருக்குது. பிளர் பற்றி பேசல இப்போ புதுசாக ஒரு அன்பிளர் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இது மிஷின் லேர்னிங் அந்த ஏஐ ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி ஒரு இமேஜில் ஏற்கனவே எடுத்த இமேஜில் உள்ள பிளரை இதை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா நீங்கள் பிக்சல் 7 எடுத்த இமேஜஸ் மட்டும் கிடையாது, ஏதாவது பழைய பிக்சர்ஸ் வச்சுருக்கீங்க அதில் உங்களுக்கு பிளர் இருக்குது அப்படின்னா கூட அதையும் இந்த ஃபோனில் நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் ஃப்யூச்சரில் இது ப்ராபப்ளி கூகுள் ஃபோட்டோஸில் ஸ்டாக் ஃபீச்சராக எடுத்துகிட்டு வருவாங்க. பட் இந்த பாயிண்ட்டுக்கு பிக்சல் 7 சீரீஸ்க்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர். வீடியோ மேக்ஸிமம் 4K 60 FPS ஃபுட்டேஜ் நல்லாவே இருந்தது. சாம்சங் ஆப்பிளில் உள்ள கரண்ட் ஜென்ரேஷன் ஃப்ளாக்ஷிப்ஸோட பெட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, பட் க்ளோஸாக இருக்குது. சினிமேட்டிக் மோடும் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ரியர் கேமரா போன ஜென்ரேஷனில் உள்ள அதே ஹார்ட்வேர் யூஸ் பண்ணியிருந்தாலும் செல்ஃபீஸ்க்கு இந்த தடவை ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. இது 10.8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, ஒரு வைட் ஃபீல்ட் ஆஃப் வியூவோடு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரெகுலரான லுக் வேணும்னா க்ராப் பண்ணி ஷூட் பண்ணிக்கலாம். இமேஜஸ்னு வரையில் டிப்பிக்கலாக பல வருஷமாக என்னோடய ஃபேவரட் செல்ஃபி கேமரா என்னன்னு கேட்டிங்கன்னா பிக்சல்னு தான் சொல்லுவேன். ஏன்னா செல்ஃபீஸ் தாறுமாறாக இருக்குது. டைனாமிக் ரேஞ்ச், டீட்டெயில், ஸ்கின் டோன்ஸ், எட்ஜ் டிடெக்ஷன், பேக்ரவுண்ட் பிளர் பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த செல்ஃபி கேமரா ஃபேஸ் அன்லாக்கும் யூஸ் ஆகுது, நல்லா குவிக்காக இருந்துச்சு. மற்றபடி பயோமெட்ரிக்ஸ்க்கு டிஸ்பிளே கடியில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா அக்யூரேட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே இருக்கிறதுலே பெரிய சென்சர் இல்லை, இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் சென்சர்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. பட் பிளேஸ்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபோன் அன்லாக் பண்ண முடிஞ்சுது. ஓகே, இப்போ டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்குது பிக்சல் 6ஓட கம்பேர் பண்ணல. 6.3 இன்ச் பேனல், பட் பேனலோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது என்னமோ ஒரு ஃபுல் HD+ பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ், ஆனால் இன்னும் கொஞ்சம் பிரைட்டான பேனல். மேக்ஸிமம் 1000 nits ரெகுலர் யூஸ்லேயும் 1400 nits HDR கான்டென்ட்டுக்கும் இதில் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ பிக்சல் 7 ஒரு காம்பேக்ட் ஃபோன், பட் ஆனாலும் மீடியா கன்சம்ஷன், ஈவன் கேமிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்தது. இப்போ உள்ள சிப்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட புது டென்சர் G2 SoC, இது கூட 8GB LPDDR5 RAM, 128 இல்லை 256GB UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ டென்சர் G2 AI ஃபங்க்ஷனாலிட்டி, மிஷின் லேர்னிங், இது எல்லாத்துக்குமே ரொம்ப அட்வான்ஸ்டான சிப். பட் ரெகுலர் நம்பர்ஸ்னு பார்த்தா CPU நம்பர்ஸ் நம்ம இந்த வருஷம் ஏற்கனவே பார்த்தா Snapdragon 8 Gen 1 அந்த லெவலில் தான் இருக்குது. பட் த்ராட்லிங் ரொம்பவே அதிகமாக இருக்குது. GPU நம்பர்ஸ் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. AnTuTuல இது 8 லட்சம் ஸ்கோர் பண்ணோம். பட் என்னோட யூனிட் இல்லை, நான் ரன் பண்ணிட்டு இருக்க ஃபர்ம்வேரில் ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் AnTuTu ரன் பண்ண முடியல இந்த ஃபோனில். நான் ரன் பண்ண ட்ரை பண்ண எல்லாமே பிளாக் ஸ்க்ரீன் ஆகிட்டே இருந்துச்சு. பட் எனிவேஸ், நான் இங்கே சொல்ல வர்றது என்னென்னா, பெஞ்ச்மார்க்ஸ்க்கு இது பெஸ்ட் கிடையாது. இன்றைக்கி தேதிக்கு ஃபோன்ஸில் அவைலபிளாக இருக்கிறதுல இது தான் பெஸ்ட் ப்ராசஸர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெலாம் எதுவும் இல்லை. ஆனால் இது ஒரு ஹை அண்ட் ப்ராசஸர். கூகுளோட சாஃப்ட்வேரோட கம்பைன் ஆகையில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. டே டு டே யூஸ்க்கு Android 13 ரொம்ப ஃப்ளூடாக இருக்குது. இந்த ஃபோனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கண்டிப்பாக கிடைக்கும். கேமிங்னு பார்த்தீங்கன்னா எஸ், உங்களோட ஃபேவரட் கேம்ஸ் இதில் ரன் பண்ண முடியும். எந்த கேமாக இருந்தாலும் இதில் ரன் பண்ண முடியும், பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு கேமிங் தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்த்தா இந்த ஃபோன் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கேமிங் ப்ரையாரிட்டின்னு பார்க்கல இதோட விலைக்கு இல்லை, இதோட கம்மியான விலைக்கு கூட இதோட பெட்டரான ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்கு இந்த ஃபோன் ரெக்கமெண்ட் பண்ண முடியும், யார் இந்த ஃபோனை ஆக்சுவலாக வாங்கணும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு ரொம்ப முக்கியம், உங்களுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு ஓவரால் ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிக்சல் 7 உங்களுக்கு கரெக்டாக இருக்கலாம். அஃப்கோர்ஸ் கூகுளோட சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஒரு மேஜர் பாசிட்டிவ். இந்த பாயிண்டில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண விரும்புகிற விஷயம், எஸ், கூகுள் 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க, சாம்சங் 4 வருஷம் கொடுக்குறாங்க. ஸோ கூகுளோட ஆண்ட்ராய்டுக்கு பெட்டர் சப்போர்ட் மற்ற பிராண்ட்ஸ் கிட்டேருந்து இருக்குது. ஸோ அது கூகுள் மாற்ற வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த பாயிண்டில் சாம்சங் கூட விட்டுருங்களேன், கூகுள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி லீடர் ஆண்ட்ராய்டுன்னு வரையில், ஏன்னா அவங்களோட சாஃப்ட்வேர் அப்படி இருக்கல அவங்க ஆப்பிளோட தான் கம்பேர் பண்ணணும். ஆப்பிள் கிட்டத்தட்ட 5 வருஷம் சப்போர்ட் கொடுக்குறாங்க அவங்க ஃபோன்ஸ்க்கு. ஸோ அப்படி இருக்கல கூகுள் 5 இல்லை 6 வருஷமாவது சப்போர்ட் கொடுக்குறது தான் நியாயம் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ அதை கண்டிப்பாக கூகுள் இம்ப்ரூவ் பண்ணணும். பட் ஆனாலும் சாஃப்ட்வேர்னு வரையில் இந்த ஃபோனில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ ஆப்பிள் மாதிரியே கூகுளும் ஒரு புது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வரையில் எல்லா பிக்சல் ஃபோன்ஸ்க்கும் ஒரே நாள் அந்த அப்டேட் அவைலபிள் ஆக்குறாங்க. இப்போ மற்ற மேனுஃபேக்சரர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அந்த கரண்ட் ஜென்ரேஷன் ஃப்ளாக்ஷிப்க்கு டக்குன்னு ஒரு அப்டேட்டை கொடுப்பாங்க, பழைய ஃப்ளாக்ஷிப்க்கு இன்னும் சில வாரம் இல்லை மாதம் கூட வெயிட் பண்ண வைக்கலாம். ஸோ ஒரு வருஷமும் உங்கள் ஃபோனுக்கு அப்டேட்ஸ் வரதுக்கு டைம் அதிகமாகிட்டே போகும். கூகுள் பிக்சல் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. அந்த விதத்தில் ஆப்பிள் மாதிரி
சில விஷயங்கள் நல்லா பண்ணுறாங்க. அவங்க நல்லா பண்ணுற விஷயங்கள்னு வரையில் இப்போ ப்ரைஸிங் முதல் தடவையாக இந்தியாவில் கூகுள் ப்ரைஸிங் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. குளோபலாக இது $599 விற்குது, அது நம்ம எதிர்பார்த்த ப்ரைஸிங் தான். பட் இந்தியாவில் 59,999 லான்ச், 60,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. சில ஆஃபர்ஸோடு நீங்கள் 50,000 கம்மியாக கூட அதை வாங்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு கன்வே பண்ணுறதுக்கு இப்போ நம்ம முதல் பிக்சலுக்கு போவோமே. யூஎஸில் $649 லான்ச் ஆச்சு. பட் அப்போ கன்வர்ஷன் கம்மியாக இருந்துச்சு. பட் அந்த பாயிண்ட்லேயே இந்தியாவில் 57,000 தான் அந்த ஃபோனை லான்ச் பண்ணாங்க. கன்வர்ஷன் ரேட்ஸ் வச்சு பார்க்கல 32% வித்தியாசம் இருந்துச்சு யூஎஸ் ப்ரைஸ்க்கும் இந்தியன் ப்ரைஸ்க்கும். இப்போ பிக்சல் 7ல் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி பார்க்குற ப்ரைஸ் வித்தியாசம் வெறும் 22% தான் இருக்குது. ஆஃபர்ஸோட 50,000 அந்த ஃபோனை வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட யூஎஸில் லான்ச் ஆகிற அதே ப்ரைஸ்க்கு இந்தியாவில் இன்றைக்கி அவைலபிள் ஆகியிருக்கு. ஸோ ப்ரைஸிங் வைஸ் பிக் பாசிட்டிவ். இப்போ இதோட ஒரு ப்ரோ வெர்ஷன் இருக்குது. அஃப்கோர்ஸ் பிக்சல் 7 ப்ரோ, அது இதோட கொஞ்சம் விலை அதிகம், கொஞ்சம் இல்லை நிறையவே விலை அதிகம். பட் அதில் இன்னும் சில எக்ஸ்ட்ரா விஷயங்களும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் லக்ஸரிஸ் மாதிரி தான் இருக்குது. எஸ், இன்னும் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே, ஹையர் ரெசல்யூஷன் ஸ்க்ரீன், ஃபாஸ்டர் ரெஃப்ரெஷ், டெலஃபோட்டோ கேமரா, இம்ப்ரூவ்ட் அல்ட்ரா வைட், மேக்ரோ கூட அதில் எடுக்க முடியும். இது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். பட் டே டு டே யூஸ்க்கு பெருசாக நம்மளை பாதிக்காத விஷயங்கள். ஸோ பிக்சல் 7 இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கேமரா ஃபோக்கஸ்ட் ஃபோன், கூகுளோட அந்த அப்டேட் பாசிட்டிவ்ஸோட வாங்கணும்னு விரும்புனீங்கன்னா, நல்ல ஓவரால் ஆல்ரவுண்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா பிக்சல் 7 நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிக்சல் 7 சூஸ் பண்ணுவீங்களா? இல்லைனா வேறு எந்த ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க? பிக்சல் 7ல் என்ன உங்களுக்கு பிடிக்கல? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ், அப்படியே அந்த கீழே கமெண்ட்ஸ் பார்க்கல பக்கத்தில் தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன், வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.